பாட்டு படைப்பு தனுஷி, சங்கரி, தனன்யா, சாய் ஸ்மிருதி, நந்தியா, திஷா, துலஜா, ரவீனா, சுஜிதா, வர்ணிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இயற்கைக்கு முதல் வணக்கம். நம் பள்ளி தாளாளருக்கும் வணக்கம். நம் பள்ளி செயலாளருக்கும் வணக்கம். மற்றும் நம் பள்ளி முதல்வருக்கு வணக்கம். நம் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் எங்கள் முதல் வணக்கம். தூரம் வரைக்கும் ஒரே பட்டு பாவாடை சட்டை வேட்டி சட்டையுமாவே இருக்கே, என்ன விசேஷம்? நம் பள்ளியில் மாணவர்களாம் பட்டாம்பூச்சி மாட்டம் இருக்காங்களே. நடுவுல ஏதோ இசைக்கருவி இருக்கே, என்னது இது? நம் பள்ளி மாணவர்கள் எல்லாம் பொங்கல் விழாவுக்காக தயாரா வந்திருக்காங்க. இந்த இசைக்கருவி வைத்து தமிழர்கள் பாரம்பரியமான கதையை பாடலாக சொல்லுவர். அந்த பாட்டை நம்மளும் ஒரு வாட்டி பாடுவோமா? இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? சரியா சொன்னீங்க. இந்த மாசம் நம்ம என்ன பண்டிகை கொண்டாடுவோம் தெரியுமா? தெரியுமே, பொங்கல் பண்டிகை. சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோமே, சுவையா இருக்கும். வெண்பொங்கலும் சாம்பாரும் சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கும். ருசி சுவையோ சுவை. என்று சொல்லியே ஆமா, நம்ம ஏன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்? நல்ல கேள்வி. சொல்றேன் கேள்வி. நம்ம தமிழ் மக்கள் தங்கள் உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா பொங்கல் படைத்து வழிபடும் விழாவே பொங்கல் ஆகும். ஆமா, பொங்கல் எத்தனை நாட்கள் கொண்டாடுகிறோம்? 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டு பொங்கல், இல்லை இல்லை, காணும் பொங்கல். நம் வாசகி பள்ளியில் பொங்கல் விழாவில் என்ன சிறப்பு? நம் மாணவர்கள் என்னென்ன தயார் செய்திருக்காங்க தெரியுமா? கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காளையாட்டம், வெடியாட்டம். நம்ம பள்ளியில பொங்கல் விழா களை கட்ட போகுது. ஒரு பாடல் பாடி நம்ம விழாவை சிறப்பிப்போமா? வந்தாச்சு, தமிழ் பொங்கல் வந்தாச்சு.